ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹல்சல் வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த பாபி சுனியனான்னு சொல்லிட்டு சீசன் 1 எபிசோடு 4 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1ல இருந்து 3 வரைக்கும் நம்ம சேனல்லே போட்டாச்சுங்க. ஸோ அதை தொடர்ந்து அதனுடைய அடுத்த பாங்க தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்மையாவே இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. முக்கியமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே ஹைப்பை கொஞ்சம் தட்டி விடுங்க. கொஞ்சம் இந்த வீடியோ ரெக்கமெண்ட்ல போகட்டும். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல்ல வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த மசாஜ் பார்லர்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தோன்னா நம்ம சாலினி ஆண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹீரோவை படுக்க வச்சு மசாஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ சும்மா இல்லைங்க, சும்மா வேற லெவல்ல பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவை கீழே படுக்க வச்சுட்டு இவன் மேல எண்ணெய் ஊத்திட்டு பண்ற சீன்ஸ் எல்லாம் செம்ம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க. உண்மையாவே அந்த அளவுக்கு இருக்கும் அந்த சீன்ஸ். இவங்க இப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப இவங்க என்ன கேட்பாங்கன்னா, எதுக்காக நீ குப்புறைப்படுத்திருக்க, இந்த பக்கம் திரும்பி படு அப்படி சொல்லும் போது நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா அங்க என்ன இருக்குன்னு. இவங்க தேய்ச்சே தேயில அவனுக்கு ஒரு மாதிரி மூட ஆனதால ஸோ அவனால குப்புறே படுக்க முடியலங்க. அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவன் கவுந்தே படுத்திருப்பான். இல்ல நான் கவுந்தே படுத்திருக்கேன், நீங்க அப்படியே பண்ணுங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிரிச்சிட்டே அவனுக்கு மசாஜ் பண்ணுவாங்க. இப்படியே ஒரு வழியா அவங்க கூட சேர்ந்து செம்மையா மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, ஒரு வேலை விஷயமா வெளியே போகும்போது அவங்களுடைய மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, சரிங்க நீங்க பார்த்து சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க அப்படி சொல்லும்போது, நீ கவலைப்படாத நான் உடனே வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவரு அங்க வந்து போகும்போது பக்கத்துல வேலைக்காரன் இருப்பானா. இப்ப அவன் வந்து என்ன கேட்பாங்கன்னா, மேடம் சார் எங்க போறாரு அப்படி சொல்லி கேட்கும்போது, அவர் வேலை விஷயமா வெளியே போறாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் மனசுல என்ன நினைப்பானா, நேத்து தான் நம்மளோட பிளான் மிஸ் ஆயிடுச்சு, சோ இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்கள்ட்ட என்ன கேட்பானா, மேடம் நீங்க ஈவினிங் ஃப்ரீயா இருப்பீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஃப்ரீயா தான் இருப்பேன், என்ன விஷயம் சொல்லு அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்ல மேடம் உங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னீங்களா, அதுக்கு என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு, அந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்க உடம்பு வலியும் போயிடும், அதுக்கப்புறம் உடம்பு கொஞ்சம் தெம்பாவும் இருக்கும் அப்படி சொல்லும்போது, அப்படியா அது நல்லா கேட்குமா அப்படி சொல்லி கேட்கும்போது, அது உண்மையாவே நல்லா இருக்கும் மேடம், நீங்க என்ன ஒரு முறை ட்ரை பண்ணுங்க அப்படி சொல்லும்போது, சரி அப்ப ஈவினிங் ஃப்ரீயா தான் இருப்பேன் அப்ப எடுத்துட்டு வா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரிங்க மேடம் சொல்லிட்டு இப்ப இவன் நின்னுட்டு என்ன யோசிப்பானா, ஏற்கனவே ஒரு வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் போகும்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம அஞ்சலி நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க வந்து அந்த மசாஜ் பார்லர் ஆண்டி நம்ம அஞ்சலி ஆண்டியை கூப்பிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா எதுக்காக மசாஜ் பார்லரே வரமாட்டீங்க, ஒரு வர வேண்டியதானே அப்படி சொல்லும்போது, எனக்கு அங்க வரணும்லாம் அவசியம் கிடையாது, எனக்கு அது பிடிக்காது அப்படி சொல்லும்போது, சரி ஓகே அப்பனா ராகுல அனுப்ப வேண்டியது தானே அப்படி சொல்லும்போது, அவரெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன், நான் தான் இருக்கேன் இல்லையா, அவருக்கு ஏதாவது பிரச்சனை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லுவாளா. அதுக்கு அந்த ஆண்டி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலன்னு, உங்களுக்கு அப்படி டவுட்டா இருந்துச்சுன்னா நம்ம சாயல் இருக்காரு இல்லையா அவர்கிட்ட கேட்டு பாருங்க, அவரு என் மசாஜ் பார்லர்ல வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு தான் போனாரு அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டா அவளும் ஷாக் ஆயிடுவாங்க. அவரு அங்க வந்தாரா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமாமா வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனாரு, நீங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட வாங்க அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்க அங்கிருந்து போகும்போது இவளோட முகமும் ஒரு மாதிரியா இருக்குமா. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா இந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவான்னா, பாலுல அவன் கொண்டு வந்து அந்த மேட்ரு மருந்து கலப்பாங்க. கலந்துட்டு இதை மட்டும் அந்த மேடம் குடிக்கட்டும், குடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன மறக்கவே மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோனியை கூப்பிடுவானா, கூப்பிட்ட உடனே அவங்க அங்க வருவாங்க பாருங்க. வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படி சொல்லி கேட்கும்போது இவன் என்ன சொல்லுவானா, நான் காலைல சொன்னேன் இல்லையா உங்களுக்கு உடம்பு வலிக்குது நான் மருந்து வச்சிருக்கேன்னு, சோ அந்த மருந்து இந்த பால்ல கலந்துருக்கேன், இதை குடிங்க அப்படி சொல்லும்போது, சரி குடு எனக்கு ரொம்ப தலை வலிக்குது அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த மருந்து வாங்கி குடிக்கலான்னு போகும்போது இதே டைமுக்கு நம்ம ஹீரோட குரல் கேட்குங்க. உடனே இவ்வளவு அடிச்சு பிடிச்சிட்டு அங்க போய் பார்த்தனா அவனுடைய தலையிலும் கையிலும் கட்டு போட்டுட்டு பொறுமையா நடந்து வருவாங்க. உடனே அவனை பார்த்துட்டு என்னங்க ஆச்சு, ஏன் இப்படி அடிபட்டு இருக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது, நான் வந்து வேலை விஷயமா பஸ் ஸ்டாப்புக்கு போனேன் இல்லையா, அங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த நேரம் பார்த்தா அங்க ஒரு பைக்காரன் வந்து வேகமா வந்து என்ன இடிச்சிட்டான், இடிச்சதுல எனக்கு அடிபட்டதால அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கொஞ்சம் கட்டு போட்டுட்டு அப்புறம் பெயின் கில்லர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லும்போது, ஐயோ ரொம்ப வலிக்குதாங்க அப்படி சொல்லி கேட்கும்போது, எனக்கு வலி ரொம்ப அதிகமா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு வலி கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படி சொன்ன உடனே இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த வேலைக்காரனுக்கு செம்ம காண்டாயிடுங்க. ஏன்னா அவன் ரொம்ப பிளான் பண்ணி மருந்தெல்லாம் கலந்து கொடுத்தான் இல்லையா, சோ நம்ம ஹீரோ வராம இருந்திருந்தா அது இவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்தா இவன் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கும். ஆனா என்ன இப்ப எல்லாமே தலைக்கீழ நடக்க போகுது. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப வலிக்குதாங்க அப்படி சொல்லி கேட்கும் போது அவனும் ஆமா எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுவானா, சரி ஓகே இந்தாங்க இந்த பாலை குடிங்க கொஞ்சம் வலி குறையும் அப்படி சொல்லும்போது இதை கேட்டுட்டு இருந்த நம்ம வேலைக்காரனுக்கு இன்னும் காண்டாவுங்க. இப்ப அவன் என்ன பண்ணுவானா, எனக்கு வேணாம் அப்படி சொல்லும்போது இவனும் இல்ல நீங்க இது ஒரு முறை குடிங்க உங்களுக்கு வலி கொஞ்சம் கம்மியாகும் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனு என்ன பண்ணனா அந்த பாலை வாங்கி குடிப்பாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன நடந்திருக்கும் தெரியும் இல்லையா, வேலைக்காரன் செம்ம காண்டானதால அவனும் ஒரு மாதிரியா முனகிட்டு இருப்பாங்க. அவன் என்ன சொல்லுவானா, இன்னைக்கு நீ வந்ததால என்னோட பிளான் எல்லாமே வீணாயிடுச்சு, இதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குமா
இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த வேலைக்காரனும் அங்கிருந்து வெளியே போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம ஹீரோ அந்த மருந்து சாப்பிட்டுட்டு பெட்ரூம்ல ரெஸ்ட் எடுத்திருப்பானா. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ நீ வருவாங்க. வந்தவங்க என்ன பண்ணானா அவன் பக்கத்துல உட்காந்துட்டு இப்போ உடம்பு வலியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவனும் எனக்கு உடம்பு வலி குறைஞ்சிருச்சு ஆனா எனக்கு வேற ஏதோ உள்ள பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்ப இவ்வளவு சிரிச்சுட்டு அவன் பக்கத்துல படுத்திருக்கும் போது இவன் என்ன பண்ணானா அவகிட்ட போயிட்டு தொட்டு மூட ஏத்தலான்னு போகும்போது இப்ப அவ என்ன சொல்லுவானா எனக்கு இன்னைக்கு மூடு இல்ல நீங்க படுங்க அப்படி சொல்லும் போது அதுக்கு தானே நான் இருக்கேன். மருந்து கொடுத்துட்டு என்ன இப்படி சும்மா படுக்க சொன்னா நான் எப்படி படுப்பேன் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை திரும்பி தடவி மூடி ஏத்துவான் பாருங்க. அதுக்கப்புறம் நான் அவ்வளவு செம மூடுக்கு ஃபார்ம் ஆனதுல அந்த மருந்து நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. சும்மா நம்ம ஹீரோனிய வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவான். இந்த சீன்ஸ் செம ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படி இவனை வச்சு நல்லா செஞ்சுட்டே இருக்கும் போது இப்ப அவளும் சும்மா இல்லைங்க சும்மா அவங்க கூட சேர்ந்து வெறியாவே கம்பெனி கொடுப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தா நம்ம அஞ்சலி பாபி இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லோஷன் எடுத்து அவங்க உடம்புலாம் அப்ளை பண்ணும்போது இந்த சீன் நல்லாவே இருக்குங்க. ஏன்னா அவங்க போட்டுக்கிற நைட்டி அந்த அளவுக்கு ஹாட்டாவே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லோஷன் நல்லா அப்ளை பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப காலையில அந்த மசாஜ் பார்லர் ஆன்டிட்ட பேசியிருப்பாங்க இல்லையா சோ அதுதாங்க இவங்க நினைச்சு பார்ப்பாங்க. அதுல அந்த ஆன்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலன்னு. உங்களுக்கு அப்படி நம்பிக்கை வரலன்னா நீங்க சாயல் ஜிட்ட கேட்டு பாருங்க. அவர் சொல்லுவாரு நான் எந்த அளவுக்கு நல்லா பண்ணேன்னு அப்படி சொன்னதை இவங்க நினைச்சு பார்ப்பாங்களா. நினைச்சு பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சாயல்ஜி இப்படி பண்ணுவாரு நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது இதே டைமுக்கு இப்ப இவங்க வீட்டுக்காரர் வருவாரா. வந்தவர் என்ன பண்ணுவாருன்னா இவங்க லோஷன் தடவிட்டே இருக்கிறத பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்துல உட்காந்துட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்களும் இவன் சொன்னதை கேட்காம அப்படியே கவனமே இல்லாம இருப்பாங்களா. உடனே ஏய் என்னாச்சு என்ன யோசிக்கிற அப்படி சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்னா நானா சாயல் இருக்காரு இல்லையா அவரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அவனும் காண்டாயிடுவான். நீ என்ன லூசா அவனை பத்தி யோசிக்கிற அதுவும் இந்த நேரத்துல அப்படி சொல்லி கேட்கும்போது இல்லங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த சாயல் என்னென்ன திரும்ப பண்றான் அப்படி சொல்லி கேட்கும்போது என்னென்ன பண்றான் சொல்லு அப்படின்னு இவங்க கேட்பாங்களா. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா இன்னைக்கு காலையில அந்த மசாஜ் பார்லர் ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா அவங்கள நான் வரும்போது வழியில பார்த்தேன். அவங்க என்ன கூப்பிட்டு என்ன திரும்ப சொன்னாங்க இந்த சாயல் கூட என்கிட்ட வந்து மசாஜ் பண்றான் நீ ஏன் வர மாட்ற அப்படி சொல்லி கேட்ட உடனே தாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு இவன் அவங்கள்ட்ட போய் மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு. இதை கேட்ட இப்ப இவரு மனசுல என்ன நினைப்பாருன்னா அட பாவி எனக்கு தெரியாம நீ போய் அவங்க கிட்ட மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் வேற பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு இவன் மனசுல நினைச்சிட்டே இருக்கும்போது என்னங்க யோசிக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது இல்ல இல்ல சொல்லு அப்படி சொல்லி இவன் கேட்பானா. அவங்க உங்களையும் கூப்பிட்டாங்களா நான் அதெல்லாம் அனுப்ப மாட்டேன் அப்படி சொன்ன உடனே அதுக்கு இவனு மனசுல சே நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு மிஸ் பண்ணிட்டோம் போல அப்படின்னு யோசிப்பானா. என்னங்க திரும்ப யோசிக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது இல்ல எப்ப மசாஜ் பண்ண போலான்னு யோசிக்கிறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் உடனே இவளும் நான் இருக்கும்போது நீ எங்க போறீங்க அப்படி சொல்லும் போது அதுவும் கரெக்ட் தான் அப்ப நீ எனக்கு மசாஜ் பண்ணு அப்படி சொல்லி இவன் கேட்கும்போது நானா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெக்கப்படுவாளா. ஆமா நீ இருக்கும்போது நான் ஏன் அவள்கிட்ட போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மூடா அவளை கட்டி பிடிக்கும் போது இதனுடைய 4th எபிசோட முடிச்சிருப்பாங்க. சீக்கிரமா இதனோட அடுத்தடுத்த வீடியோ வேக வேகமா பார்த்துடலாங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே ஹைப் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன்ல போட்டோம். சரி ஓகே காய்ஸ் தொடர்ந்து வருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.